ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். இப்போ நம்ம சன்னா மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்குங்க. கூடவே ஒரு 4 முந்திரி போட்டுக்குங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அதே அளவுக்கு 2 பெரிய தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கின்னு அது கூடவே நம்ம வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ ஒரு வானொலி வச்சுக்கோங்க. இது தாளிக்கலாம். பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதுக்கு நான் ஏற்கனவே சென்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிறேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சென்னாலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சென்னா மசாலா ரெடி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரஞ்சனாஸ் கிரியேஷனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.